முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாநில அரசின் நிதிநிலை குறித்த கூட்டத்தில் முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநில அரசு நிதிநிலை கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அரசின் திட்டங்களை செயல்படுத்த ஒதுக்கீடு செய்ய வேண்டியுள்ள நிதி குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்படுகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். மாநில அரசு நிதிநிலை தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருவது. நந்தினி, முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மாநில அரசின் நிதிநிலை தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் மற்றும் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். மாநிலத்தின் கடன் சுமை மற்றும் வருவாய் குறித்து விரிவான விளக்கங்களை முதலமைச்சர் கேட்டறியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து வெளிப்படையான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனையாகவே பார்க்கப்படுகிறது. மாநில அரசின் நிதிநிலை தொடர்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். குறிப்பாக மாநில அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவரங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிய இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. மேலும் அரசின் திட்டங்களை செயல்படுத்த ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதி குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. துறை வாரியாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி தொடர்பாகவும் விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த அரசு சார்பில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள், அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதி விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்து அதற்கு ஏற்றாற்போல் வெள்ளை அறிக்கை தயாரிக்க உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் மாநில நிதிநிலை தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாநில அரசின் நிதிநிலை குறித்த கூட்டத்தில் முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநில அரசு நிதிநிலை கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அரசின் திட்டங்களை செயல்படுத்த ஒதுக்கீடு செய்ய வேண்டியுள்ள நிதி குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்படுகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். மாநில அரசு நிதிநிலை தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருவது. நந்தினி, முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மாநில அரசின் நிதிநிலை தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் மற்றும் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். மாநிலத்தின் கடன் சுமை மற்றும் வருவாய் குறித்து விரிவான விளக்கங்களை முதலமைச்சர் கேட்டறியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து வெளிப்படையான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனையாகவே பார்க்கப்படுகிறது. மாநில அரசின் நிதிநிலை தொடர்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். குறிப்பாக மாநில அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவரங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிய இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. மேலும் அரசின் திட்டங்களை செயல்படுத்த ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதி குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. துறை வாரியாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி தொடர்பாகவும் விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த அரசு சார்பில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள், அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதி விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்து அதற்கு ஏற்றாற்போல் வெள்ளை அறிக்கை தயாரிக்க
உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் மாநில நிதிநிலை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.